ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பண வரவிற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நொச்சி செடியின் வேரை சிறிதளவு பர்ஸ்லேயோ பாக்கெட்லேயோ தொடர்ந்து வச்சுக்கிட்டு வர பண வரவு நல்ல கூடும். மாதம் ஒரு முறை அந்த வேரை மாற்றிடணும். அதே போல் 8 சனிக்கிழமைகள் இதை செய்யலாம். முதல் நாளே வெள்ளிக்கிழமை நைட்டே ஊற வைக்கணும். என்னென்ன ஊற வைக்கணும்னா தயிர், கருப்பு உளுந்து, கொஞ்சம் வெள்ளைப்பொடி 3 வெள்ளிக்கிழமை நைட்டு ஊற வச்சுட்டு சனிக்கிழமை காலையில் முடிஞ்ச வரைக்கும் காலைல 10 மணிக்குள்ளே பண்ணால் ரொம்ப நல்லது. அரச மரத்துக்கு அடியில் கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்தால் பண கஷ்டம் தீரும். அதே போல் பண பிரச்சனை முற்றிலுமாக தீரணுன்னாக்க 6 வாரம் வெள்ளிக்கிழமை மாலை வேளைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மலர்கள் கொடுத்து உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா பண பிரச்சனை முற்றிலுமாக தீரும். அதே போல் இஞ்சி காய்ந்த பொடி, இஞ்சியை காய வச்சு நல்ல பொடி செஞ்சு அதை ஒரு சிகப்பு காகிதத்தில் மடித்து சட்டைப்பை, பர்ஸு, பணம் வைக்கிற இடம், கேஷ் பாக்ஸு எங்கே வச்சிங்கனாலும் பணப்புழக்கம் கூடும். இதுவும் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தாந்திரிக முறை. இதை செய்கிறது இதை செய்யும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 1:15 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே செய்யணும். தெற்கு திசை நோக்கி இதை பாக்கெட்லேயோ வைக்கிறது தெற்கு திசை நோக்கி நின்று இந்த பேப்பரில் மடித்து பையில் வைக்கிறத தெற்கு திசை நோக்கி நின்று வச்சா ரொம்ப நல்லது. அதே போல் நாட்பட்ட கடன்கள் அடியோடு ஒழிய 1.25 அடி வெள்ளை துணி எடுத்துங்க. நல்ல புது துணி 1.25 அடி வெள்ளை துணி எடுத்து அதில் 4 சைடு 4 ஓரத்துலையும் 4 வாசனை சிகப்பு ரோஜாக்களை வச்சு நல்லா கட்டி நடுவில் ஒரு ரோஜாவையும் வச்சு நல்லா கட்டி 3 நதிகள் சங்கமிக்கும் இடம், 3 நதி சேர்கிற இடத்துல கொண்டு போய் போட்டு வந்துட்டால் எப்பேற்பட்ட கடனும் ஒழிஞ்சு அதுக்கு நல்ல வழி கிடைக்கும். அதே போல் தொல்லை தரக்கூடிய கடன்கள் அதிக வட்டிக்கு வாங்குறது, ரொம்ப தொல்லை தரக்கூடிய கடன்கள் இருந்ததுனாக்க பட்டாணி சைஸில் கோதுமை மாவை நல்லா பிணைஞ்சி உருண்டையாக உருட்டிக்கணும். 108 உருண்டை பட்டாணி மாவு சைஸில் கோதுமை மாவு உருட்டிக்கிட்டு அதை காலை வேளைகளில் ஆறு, ஏரி, குளம், கிணறு எங்கெங்கெல்லாம் மீன் இருக்கோ மீன் இருக்க இடத்துக்கு உணவாக கொண்டு போய் போட்டு வந்தாக்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அந்த உணவை அந்த கோதுமை உருண்டையை போடும்போது ஓம் ஹ்ரீம் நமக அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போடணும். ஓம் ஹ்ரீம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போட தொடர்ந்து ஒரு 7 நாள் போட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் ஒரு நல்ல ஒரு சிறந்த முறை. அதே போல் நிலம் வாங்க, பணம் பெருக, வறுமை நீங்க, திருவோண நட்சத்திரத்தன்று, திருவோண நட்சத்திரம் வருது இல்லையா, அன்னைக்கு துவரம் பருப்பில் பாயசம் செஞ்சு நிவேதனம் செஞ்சு துளசி மாலை வாங்கி விஷ்ணுவை வழிபட வீடு, நிலம், பணம் இதெல்லாம் கிடைக்கும். வறுமை விலகும். வியாபார வெற்றி, காரிய வெற்றி, பணம் வசூல் போன்ற முக்கியமான அனைத்து காரியங்களுக்கும் நீங்கள் போகும்போது நாட்டு மருந்து கடைகளில் கருமஞ்சள்னு கிடைக்கும். அதை வாங்கி நல்லா சாப நிவர்த்தி பண்ணி அதை முக்கியமான வேலைகளுக்கு செல்லும்போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதை சட்டைப்பையில் வச்சுக்கும்போது 2 வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலைக்குள்ளே இந்த கருமஞ்சளை வச்சு சுற்றி சட்டைப்பைக்குள்ளே வச்சுட்டு போனீங்கன்னா போகக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இது கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும். தந்தை மகன் உறவில் விரிசல் ஏற்பட்டால் மானுக்கு தண்ணீர் உணவு கொடுத்தா சரியாக போயிடும். அப்படி அது கொடுக்க முடியல அப்படின்னா யானைக்கு சாதத்தில் பேரிச்சம்பழத்தை கலந்து கொடுத்தா தந்தை மகன் உறவு நல்ல உறவாக ஏற்படும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.